வீட்டில் ஒரு வேளைக்கு மட்டும்தான் சமைக்கணும், அதுவும் குயிக்காகவும் சமைக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதுக்கு சோயாவும் எக்கும் மட்டும் இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் கூட நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 3 முட்டையை அதில் உடைச்சி நான் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் வந்துட்டு இந்த டைம்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு முட்டை வந்துட்டு வேகமாவே அடி பிடிச்சிரும். அது ஒரு மாதிரி கருண ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முட்டைய. இந்த அளவுக்கு முட்டை வந்ததுக்கு அப்புறமா அதை தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேன்லயே எண்ணெய் சேர்க்க வேண்டாம், அதுலயே லைட்டா எண்ணெய் இருக்கும். அதுல நான் சோயாவை நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். அதை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதே நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதையும் ஒரு பிளேட்ல தனியா மாத்தி வச்சுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா மட்டும் வதக்கினாலே போதும். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு அதே பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10ல இருந்து 15 பூண்டையும் நல்லா இடிச்சு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க இடிச்சிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற சோயாவை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற முட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரெண்டையும் நல்லா ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. லாஸ்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.